எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. மினி உலகக்கோப்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான்ல பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியில இருந்து தொடங்க இருக்கிறது. இதை என்னைக்கு பாகிஸ்தான்ல நடத்தணும்னு ஐசிசி முடிவெடுத்ததோ அன்னையிலிருந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்ல எல்லா போட்டிகளையும் வேண்டுமானாலும் பாகிஸ்தான்ல நடத்திக்கிட்டோம், ஆனா இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகளை மட்டும் துபாயிலேயோ அல்லது இலங்கையிலேயோ நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் வாரியம் சொல்லிருச்சு. ஆனா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதை ஏற்பதாக இல்லை. நிச்சயமாக நீங்க எல்லா போட்டிகளையுமே நாங்க பாகிஸ்தான்ல நடத்துவோம், லாகூர்ல வேண்டுமானால் இந்தியா எல்லா போட்டியும் விளையாடட்டும், மற்ற நகரங்களுக்கு வேண்டால் வர தேவையில்லை, நாகூர்ல மட்டும் வச்சு எல்லா போட்டிகளையும் விளையாடிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் லாகூர் மைதானத்தையும் தயார்படுத்தி வைத்து விட்டது. ஆனால் பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு பாகிஸ்தான் செல்வதற்கான அனுமதி தரல, அதனால நாங்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட மாட்டோம், ஹைபிரிட் முறையில தான் விளையாடுவோம்னு சொல்லி விடாப்புடியாக இருக்க கடந்த 2-3 மாதமாக இந்த இழுபறி தொடர ஐசிசி இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு வகையாக பாகிஸ்தான் இறங்கி வந்துட்டாங்க. ஓகே, நாங்க இந்தியா போட்டிகளை வெளிநாடுகளில் அதாவது துபாயில நடத்தவே நாங்கள் ஒப்புக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. சரி, நல்லதா போச்சு அப்படின்னு ஐசிசியும் பெருமிச்சு விட ரசிகர்களும் உற்சாகமாக சடனா பாகிஸ்தான் ஒரு 3 நிபந்தனைகளையும் சேர்த்து விதிச்சிருக்கிறாங்க. அந்த 3 நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, ஐசிசி தங்களுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கணும், அவங்களுடைய நிதியிலிருந்து கூடுதல் நிதியை ஒதுக்கணும், ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் நடத்தும் போது எங்களுக்கு இழப்பு ஏற்படும், அதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு முதல் நிபந்தனையா விதிச்சிருக்காங்க. இரண்டாவதாக, இனி எக்காலத்திலும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு சென்று விளையாடாது, இருதரப்பு போட்டிகளுக்காக போகாது அப்படின்னு சொல்லி 2வது நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க. 3வது நிபந்தனையாக, இருதரப்பு போட்டிகளுக்கு பாகிஸ்தான் வராட்டா விஷயம் இல்லை, ஆனா ஐசிசி நடத்தக்கூடிய உலகக்கோப்பை தொடர், ஆசிய கோப்பை தொடர், இப்படியான தொடர்கள் பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியாவுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற 3வது நிபந்தனை. அதாவது பாகிஸ்தானும் வெளிநாடுகளில் தான் விளையாடும், இந்தியாவில் போட்டிகள் விளையாடாது, பாகிஸ்தானுக்கான போட்டிகளை நீங்க வெளிநாடுகளில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி 3வது நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. சரி, ஒரு வகையா இறங்கி வந்துட்டாங்க, நிபந்தனைகள் நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு ஐசிசி முடிவுல இருக்கும்போது பிசிசிஐ ஒரு புது குண்டை போட்டிருக்குது. அதாவது முதல் நிபந்தனையான ஐசிசி கூடுதல் நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற முதல் நிபந்தனைக்கு எந்த விதமான எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பிசிசிஐ சொல்லிடுச்சு. 2வது நிபந்தனையான பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எந்த காலத்திலும் இருதரப்பு தொடருக்காக, அதாவது பைலேட்டரல் சீரியஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இருதரப்பு தொடருக்காக, அதாவது 2 நாடுகள் மட்டும் 5 ஒரு நாள் போட்டி, 2 டெஸ்ட் போட்டிகள் அப்படியே விளையாடுவாங்க இல்லையா, இந்த தொடர்களுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, அதுலயும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வதாக விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனை, அதாவது ஐசிசி தொடர்கள் மிகப்பெரிய உலகக்கோப்பை போட்டியாக இருக்கட்டும், ஆசியா கோப்பை போட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான போட்டிகளில் பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாடித்தான் ஆகணும், அதுவும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டியை நாங்கள் இந்தியாவில் தான் நடத்துவோம், எங்கள் நாடு சேஃபான நாடு, எங்கள் இந்திய நாட்டு எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை, அதனால இந்த ஹைபிரிட் முறைகளுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ புது குண்டை போட்டிருக்குது. அப்படிங்கும்போது பாகிஸ்தானுடைய 3 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை அடி வாங்குது. இப்போ ஐசிசி இன்னும் தலையை பிச்சுக்கிச்சு. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 1.5 வருடங்கள், அதாவது 2026ல இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடத்துது. அப்போ இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய மற்ற போட்டிகளாக இருக்கட்டும், இப்போ செமிஃபைனல் வந்தாலோ அல்லது ஃபைனல் வந்தாலோ நிச்சயமாக இந்தியாவில் விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா இந்தியாவில் அது விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் ஃபைனலுக்கு ஒருவேளை வந்தால் ஃபைனலை கூட இந்தியாவில் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால இந்திய கிரிக்கெட் போர்டு இதை கடுமையாக மறுக்குது. நாங்க இந்த 3வது நிபந்தனையை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நினைத்த, அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்த நேரத்துல மீண்டும் இந்த ஒரு நிபந்தனையில் ஏற்பட்ட முரண்பாடால் இந்த ஐசிசி டிராஃபிக்கான சர்ச்சை இன்னும் தொடரவே செய்கிறது.
இன்னும் கூடுதல் தகவலாக பாகிஸ்தானில் இப்போது நடைபெற்று வரும் பார்வையற்றோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில கூட இந்தியா கடைசி நிமிடம் வரை காத்திருந்தது இந்திய கிரிக்கெட் அணி. மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு இந்திய கிரிக்கெட் அணி செல்ல அனுமதி வழங்காததுனால இந்த பார்வையற்றோர் உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணி கலந்துக்காம தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் தான் நம்ம முன்னால இருக்குது. ஒன்று, சாம்பியன்ஸ் டிராஃபி இந்திய அணி இல்லாமல் நடைபெறுமா? அப்படி இல்லை அப்படின்னா அது ஏற்கனவே சுயபக்தர் எச்சரிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 844 கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய அணி விளையாடாவிட்டால் இழப்பு ஏற்படும். அதாவது பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கும் ஐசிசிக்கும் இழப்பு ஏற்படும், 844 கோடி இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுயபக்தர் கூட வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. ஆக இந்தியா இல்லாமல் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடைபெற போகிறதா, இல்லை இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் நடைபெறாமல் வேறொரு நாட்டிற்கும், அதுவும் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஒருவேளை தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுமா? அப்படி இல்லைன்னா ஹைபிரிட் மாடல், அதாவது இந்தியாவுடைய போட்டி மட்டும் பாகிஸ்தானில் அல்லாத வேறொரு நாட்டில் நடைபெறுமா? இந்த 3 தான் வாய்ப்பு. இந்த 3மே வாய்ப்பு இல்லாமல் போனால் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியவே ஒத்தி வைக்கலாமா என்று கூட ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4இல் எது நடைபெற போகிறது என்பது ஓரிரு மாதங்களில் தெரிந்துவிடும். மேலும் கிரிக்கெட் தொடர்பான செய்திகள், சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. தமிழ் தாயகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.